வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். உங்களுக்கு தெரியும், பிரபல இசையமைப்பாளர் டாக்டர் ஷியாம் அவர்கள் பல்வேறு திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். தமிழ், மலையாளம் எல்லாம். கிறிஸ்தவ பாடல்களை பல இயற்றியிருக்கிறார், பல மேடையில் பாடியிருக்கிறார். அவருடைய பிரபலமான இசைப்பாடல்களை எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர் கீதாஞ்சலி இசைக்கூடம் என்று தமிழ் இசையை சொல்லிக் கொடுக்கிற ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறார். அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஆண்டு விழாவிலே ஒவ்வொரு ஆண்டும் அன்பின் காரணமாக நான் அழைக்கப்படுவேன். அவர் மீது வைத்திருக்கிற மரியாதையின் காரணமாக நானும் ஒவ்வொரு ஆண்டும் கலந்து கொண்டு வருவேன். அப்போ அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு நல்ல பண்பு என்னன்னா, ஒவ்வொரு முறை மேடையில் பேசும்போதும் தன்னுடைய பேச்சு அப்படி தான் தொடங்குவார். படைத்த உயிர் கொடுத்த கடவுளுக்கு நன்றி, என்னை வளர வைத்த பெற்றோருக்கு நன்றி, என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற ஆசிரியர்களுக்கு நன்றி. கடவுளுக்கு நன்றி, பெற்றோருக்கு நன்றி, ஆசிரியர்களுக்கு நன்றின்னு சொல்லி தான் தன்னுடைய பேச்சை தொடங்குவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த மேடையில் போனாலும் இந்த 3 பேருக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு தான் தன்னுடைய பேச்சை தொடங்குவார். இதில் ஒரு அழகான ஆச்சரியமான தொடர் இருக்கு இல்லையா? கடவுள் நமக்கு வாழ்க்கையை கொடுத்தவர்கள், நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு வருங்காலத்தை கொடுத்தவர்கள், எப்படி நம்ம வாழணும், நம்முடைய ஆசிரியர் நமக்கான வருமானத்தை தீர்மானித்தவர்கள், அப்படி வச்சுக்கலாம். எனவே பெற்றோரையும் ஆசிரியரும் மதிக்க வேண்டும். கடவுளை மதிக்கிற அதே நேரத்தில் மதிக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு பெற்றோரையும் ஆசிரியர் மதிக்காமல் கடவுளை மட்டும் மதித்தா, சில பேர் பெற்றோரை பற்றி கவனிக்காமல், டீச்சர்ஸை பற்றி மதிக்காமல், ஆனால் நான் கடவுள்கிட்ட இருக்கேன்னு சொன்னால் அது நிச்சயம் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்கள் எவ்வளவு தண்ணியை இலையின் மீது ஊற்றினாலும் வேருக்கு போனாதான் அந்த செடியினுடைய வளர்ச்சி இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு பொன்மொழி எங்கேயோ படித்த ஞாபகம் இருக்குது. எனவே நம்ம எவ்வளவுதான் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தினாலும் நாம் இந்த உலக பிரகாரமாக நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற பெற்றோரையும் ஆசிரியரும் மறக்கக்கூடாது. அவங்க 2 பேரும் நம்மளுடைய செகண்ட் காட் மாதிரி அவங்க. அப்படிங்கிறத அவர் ஒவ்வொரு பேச்சிலும், இவ்வளவு உயர்ந்த பிறகும், இத்தனை சாதனைகள் செய்த பிறகும் அதை ஒவ்வொரு பேச்சிலும் சொல்லுகிறார். எனவே அதை பார்க்கிற பொழுது நான் நினைக்கிறேன், நம்முடைய பெற்றோர்களும் நம்முடைய ஆசிரியர்கள் தான் நம்முடைய எல்லா உயர்வுக்கும் காரணம். எனவே கடவுளை மதிக்கிறோம் என்று சொன்னால் நம் ஆசிரியரையும் பெற்றோரையும் மதிப்பது தான் அதற்கான முதல் படி. இவர்களை பற்றி கவலைப்படாமல் நாங்கள் கடவுளுக்கு மட்டும் எல்லாவற்றையும் செய்வோம் என்று சொன்னால் அதை கடவுளே ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.